Eastern Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. சார், திரு அன்புமணி தலைமையிலான பாமகவை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு. கட்சி ஏதோ எதிராளியிடமோ அல்லது தன்னுடைய கருத்துக்கு ஒத்துவராத ஒரு நபரிடமோ கட்சி போகலை. ஜி.கே. மணி தலைவராக இருந்தால் நான் அப்பா பக்கம் தான் இப்போ உங்கள் பக்கம் வரமாட்டேன்னு இருப்பார். கட்சியை பின்னாடி இருக்கும். கட்சியை மகனிடம் கொடுத்ததே அப்பா தானே, இப்போ எப்படி பின்னடைவாக இருக்கும்? அப்புறம் சார் ஒரு கட்சியிலேருந்து நீக்கணும் இல்லை, இதெல்லாமே நாடகம். ராமதாஸ் போடுகிற மெகா நாடகத்தில் அவரும் நடிகர். சுசீலான்னு ஒரு சின்னம்மா, அந்த சின்னம்மா அதிகாரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு அன்புமணி நினைக்கிறார். சின்னம்மாவும் அதிகாரத்துக்கு வருவார்னு அப்பா நினைக்கிறார். இதுதான் சண்டை. நீங்கள் கருணாநிதியே சொல்லுவார், என்னையா நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாரா, அந்த நரசம்மா சொன்னால் தான் கேட்பார் அவர். அப்படி கருணாநிதியே சொல்லுவார். இதெல்லாம் பழைய கதை, 20-30 வருஷத்துக்கு முந்தி உள்ள கதை, 2000 முந்தி உள்ள கதை. ஒரு வேளை திருமதி சுசீலா அவங்களை தலையிடலைன்னா நாளைக்கு அப்பாவும் மகனும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே இல்லை, சேர்ந்துட்டாங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு அன்புமணி தலைமையிலான பாமகவை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு. இது திரு ராமதாஸ் அவர்களுக்கு எந்த வகையில் பின்னடைவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ராமதாஸுக்கு பின்னடைவு இல்லை. ராமதாஸுடைய மகன் தானே அவர். கட்சி ஏதோ எதிராளியிடமோ அல்லது தன்னுடைய கருத்துக்கு ஒத்துவராத ஒரு நபரிடமோ கட்சி போகலை. இந்த பொதுக்குழு கூடி ராமதாஸின் ஒப்புதலோடு ராமதாஸனுடைய மகன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்புமணியிடம் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ராமதாஸின் ஒப்புதலோடு ராமதாஸ் தலைமையில் கூடிய பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொருளாளர் திலகபாமா ராமதாஸ் மேடையில் வைத்துக்கொண்டு ராமதாஸ் அனுமதியோடு ராமதாஸ் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் என்ன ராமதாஸுக்கு பின்னடைவு? ஏன்னா ஒரு கட்சியில் விட்டு நீக்கிட்டார்ல சார். கட்சி அதாவது கட்சி அந்த அவர்களெல்லாம் பாமக தானே. இவரால் உருவாக்கப்பட்ட பாமகவில் இவர் தான் அந்த பொறுப்பை கொடுத்தார். பொருளாளர், பொதுச் செயலாளர், மகனுக்கு தலைவர். அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுத்த பிறகு தலைவராக இருந்த ஜி.கே. மணி செயல் தலைவராக வெளியே அனுப்பப்பட்டார். அவர் தான் அனுப்பினாரு. இப்போ ஜி.கே. மணி தலைவராக இருந்தால் இப்படி நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஜி.கே. மணி தலைவராக இருந்தால் நான் அப்பா பக்கம் தான் இப்போ உங்கள் பக்கம் வரமாட்டேன்னு இருப்பார். கட்சியை பின்னாடி இருக்கும். கட்சியை மகனிடம் கொடுத்ததே அப்பா தானே, இப்போ எப்படி பின்னடைவாக இருக்கும்? அப்பாட்டில் பொருள் மகன்கிட்ட இருக்குது, மகன்கிட்ட பொருள் அப்பாட்டு இருக்குது. ஒரு ஒரு நிலம், அப்பாவுடைய நிலம் அடுத்து யாருக்கு போகும்? மகனுக்கு. அந்த வகையில் ஒரு இழப்பு இல்லை ராமதாஸுக்கு. ராமதாஸ் குடும்பத்திடம்தான் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிற கட்சி பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. திமுக வைகோட்டு போயிருந்தால் கருணாநிதி பாடாப்பட்டார். சசிகலா குடும்பம் எடப்பாடிட்டு போயிடுச்சு கட்சி. ஆனால் ராமதாஸுடைய கட்சி ராமதாஸ் மகன்கிட்ட தான் போயிருக்கு. வைகோ கட்சி வைகோ மகன்கிட்ட தான் போயிருக்கு, வேறு யார்ட்டையும் போலியே. இது எப்படி பின்னடைவாக பார்க்கப்படும்? அப்பாவும் மகனும் தேர்தல் வருகிற பொழுது சரஸ்வதி அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு 2 ஒன்றும் சேரலையா? சரஸ்வதி அம்மா நடுவில் இந்த பக்கம் அன்புமணி, இந்த பக்கம் ராமதாஸ் இல்லையா? வேறு எங்கேயாவது வேறு யார் வீட்டாவது பிறந்த நாளுக்கு 2 போயிருப்பாங்களா? போக மாட்டான். அப்போது ராமதாஸுக்கு எந்த இழப்பும் இல்லை. சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. எந்த சேதாரம் இல்லை, எந்த பத்திரமாக மகனிடம் அவரே கொடுத்து வச்ச கட்சி. அப்புறம் சார் ஒரு கட்சியிலேருந்து நீக்கணும் இல்லை, இதெல்லாமே நாடகம். ராமதாஸ் போடுகிற மெகா நாடகத்தில் அவரும் நடிகர், அனைவரும் நடிகர்கள். இந்த நாடகத்தில் எந்த கிளைமேக்ஸும் வரப்போகிறது இல்லை. ராமதாஸ் கட்சி தலைவராக மீண்டும் ஜி.கே. மணி கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். என்னதான் தலைகள் நின்னாலும் நீங்கள் ஜி.கே. மணிகிட்ட நிறுவனர் பதவி கொடுத்துருவாரா, இல்லை தலைவர் பதவி தான் கொடுப்பாரா? எதுவும் தரமாட்டார். இதெல்லாமே ஒரு அதிகாரத்திற்கான சண்டை. அந்த சண்டை முடிந்து சமாதானம் நடக்கலைன்னா சரியப்பா பொருள் பத்திரமா தான் இருக்குன்னு வீட்டுக்கு போயிருப்பார். அவ்வளோதான். அதாவது பாமக பொருளாளர் திருமதி திலகபாமா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா,
கட்சியிலேருந்து அதாவது அன்புமணி தலைவராக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சில பேர் பொறாமையில் பண்ணுறாங்க, சில பேர் அதாவது திமுகவில் இணைக்கிறதுக்கான வேலையும் நடக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, திமுகவிலெல்லாம் யாரும் போய் இணைய மாட்டாங்க. இது வன்னியர்களுக்கான கட்சி, ராமதாஸால் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி பாமகன்னு கடைசி தொண்டை இருக்க வரைக்கும் இந்த பாமக தான். இது போய் பிஜேபியிலையோ இப்போ அதிமுக போய் பிஜேபியில் இணைக்க முடியாது. கடைசி தொண்டை இருக்க வரைக்கும் ரெட்டை இலைஞருக்கு அதிமுக இருக்கும். அதே போல் தான் மாம்பழமும் இருக்கும், மாங்காயும் இருக்கும், பாமகவும் இருக்கும். எதுலேயும் இணைக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே உள்ளே இவ்வளோ சலசலப்பு போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ கட்சி வந்து அன்புமணி தலைமையில் அப்படி போயிருச்சுன்னா அவங்களோட செல்வாக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே செல்வாக்கு தான். 2.5% ஓட்டு தான். அது எங்கேயும் போகாது. 1.5க்கு போயிடுமா, இல்லை 1க்கு போயிடுமா, இல்லை 2.5லேருந்து 20க்கு போயிடுமா, அதில் போகவே போகாது. இந்த வாக்கு வங்கி அப்பா மகன் அடித்தாலும் சரி, அம்மா மகளும் அடிச்சுக்கிட்டாலும் சரி, யார் எத்தனை பிரிவு வந்தாலும் பாமக வாத்தார். அப்புறம் ஏன் சார் இவர் வந்து மகன் தானே விட்டு கொடுத்துட்டு போகலாம்ல சார்? இல்லை, அவர் இப்போ இவருக்கு சின்னம்மா ஒன்று வந்துட்டாங்க, சுசீலான்னு ஒரு சின்னம்மா. அந்த சின்னம்மா அதிகாரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு அன்புமணி நினைக்கிறார். சின்னம்மாவும் அதிகாரத்துக்கு வருவான்னு அப்பா நினைக்கிறார். இதுதான் சண்டை. அவங்களுக்கு தான் வாரிசே இல்லையே சார். சுசீலா அவங்களுக்கு வந்து வாரிசு எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் திரு அன்புமணி பயப்படணும்? அன்புமணி ஏன் பயப்படணும்னா, இந்த நடக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுசீலா அம்மா சொல்லுவதை ராமதாஸ் கேட்டு ராமதாஸ் அன்புமணியை விட அதிகாரம் செலுத்துகிற அதிகார மையமாக சுசீலாவுக்கு சில உரிமைகளை கொடுத்துருக்காரு. ஆனால் இத்தனை வருஷமாக அவங்க வந்து இந்த சீன்லேயே வரலையே சார்? வராமல் தான் இருந்திருக்காங்க. வராமல் தான் இத்தனை ஆண்டு கால அரசியல் நடந்திருக்கு. இப்போது பொதுப்படையாக வர்றதுனால தான் சண்டை. அப்போ இதுக்கு முன்னாடியும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்திருக்கு. ஓகே, நீங்கள் கருணாநிதியே சொல்லுவார், என்னையா நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாரா, அந்த நரசம்மா சொன்னால் தான் கேட்பார் அவர். அப்படி கருணாநிதியே சொல்லுவார். இதெல்லாம் பழைய கதை, 20-30 வருஷத்துக்கு முந்தி உள்ள கதை, 2000 முந்தி உள்ள கதை. ஒரு நரசம்மா வழியே நான் சொல்லட்டுமா, கருணாநிதியே கேட்பார். நரசம்மா 25 வருஷத்துக்கு முந்தி உள்ள விஷயம் அது. கருணாநிதி எங்கே சின்னம்மா வச்சுருக்காங்கன்னு கருணாநிதிக்கும் தெரியும். ஏன்னா பல சின்னம்மாக்களை கருணாநிதி கையாளுகிறவர். அதனால் ராமதாஸ் எப்படி பாம்பரியும் பாம்பின் கால் கருணாநிதிக்கு தெரியும். எந்த வீடு எங்கே சொன்னால் யார் கேட்பா, எல்லா வரலாறும் தெரிந்தவர் தான் கருணாநிதி. அப்போல்லாம் திரு அன்புமணி அவர்களுக்கு கோவம் வரலையா சார்? சின்ன இளைஞன், 34 வயசு இளைஞன். இப்போ 54 வயசு முதியவர். 2 பேரன் பேத்தி எடுத்துட்டார். அப்போ கல்யாணம் பண்ண புதுசு அப்பா சொல்லி கேட்டுட்டு இருந்தார். இப்போ அப்பாவுடைய அதிகாரத்தில் யாரோ பங்கு போடுகிறார்கள். அப்பா பொட்டியை கொண்டு வேற பக்கம் இறக்கி வைக்கிறார். தேர்தல் நிதி வருகிற பொட்டியை எங்கே இறக்கி வைக்கிறாரு? அவன் சின்னம்மா வீட்டில் இறக்கி வைக்கிறார். இதுதான் சண்டை. இதுதான் சண்டை, வேற ஒன்றும் இல்லை. பெட்டி சண்டை தான். பெட்டி சண்டை, காந்தி சண்டை தான். காந்தி எல்லாத்துக்கும் பொதுவானவர், எல்லா கட்சிக்கும் பொதுவானவர். அப்படி இருந்தும் திரு ராமதாஸ் அவர்களுக்கு சில பேர் அதாவது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே சார், அவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவரெல்லாம் ராமதாஸுடைய அனுதாபிகள். அன்புமணி சேர்த்துக்க மாட்டார். அன்புமணி சேர்த்து கொள்ள மாட்டார். அன்புமணியால் விரட்டப்பட்டவர்கள். குறிப்பாக வந்து எம்எல்ஏ திரு அருள் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இவங்களோடயே இருக்காரு. இப்போ நாளைக்கு வந்து அவங்க கூப்பிட்ட ஒரு போய் சேர்ந்துப்பார்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான், சேர்ந்துருவார். அவ்வளோதான். மறப்போம், மன்னிப்போம், கழகத்தில் சேர்ப்போம். இது கொள்கை ரீதியான சண்டையை தவிர தனிப்பட்ட அன்புமணிக்கும் அருளுக்கும் சண்டை இல்லை. ஐயாவால் வளர்க்கப்பட்ட அருள் ஐயாவோட நிற்கிறார். இதுதான் அது தகுதி. ஐயா ஓய்வு, நீ போய் என் மகனை கூட சேர்ந்துக்கன்னா மகனோட போய் சேர்ந்து கொள்வார். இங்கே கொள்கையோ பெரிய லட்சியத்துக்கான சண்டை இல்லை. அரபுக்காரனும் யூதனும் இணையவே மாட்டேன் அந்த காலத்துக்கு. பல ஆயிரம் வருஷம் இப்போ பகை. இது அரபும் யூதனும் கை கொடுத்ததாக வரலாறே இல்லை. இப்போ வந்து ஒரு வேளை திருமதி சுசீலா அவங்கள வந்து தலையிடலைன்னா நாளைக்கு அப்பாவும் மகனும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே இல்லை, சேர்ந்துட்டாங்க. சரஸ்வதி அம்மாவுடைய பிறந்த நாளையில் 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க இல்லையா? ஆமாம். அப்போ அவர் 2 பேரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நேர்கூடி யாரு? சரஸ்வதி அம்மா. இந்த பக்கம் கணவர், இந்த பக்கம் புள்ள. வேற யாரு? கணவரையும் மகனையும் சேர்த்து வைப்பது ஏதோ பெரிய குருஷேத்திர யுத்தம்லாம் தேவையில்லை. அன்பு என்ற கயிறு ஒன்று போதும். அப்பா மகன் 2 பேரையும் ஒரே கயிற்றில் கட்ட முடியும். யாரால? சரஸ்வதி அம்மால. நான் சொல்ல கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? உட்காருங்க. ரைட்டு, வாடா டேய் உட்காரு. பெத்த மகனை அது தூக்கி வளர்த்தி 54 வயசில் அந்த அம்மா எத்தனை புத்திர சோகம், இப்படி எவ்வளோ விஷயங்கள் அந்த அம்மா பார்த்துருக்கோம். அப்பா மகனை எங்கேயும் போகக்கூடாது, உட்காரு, கட்ட முடியும். இதுதான் அந்த காலத்து பெண்களுடைய இயல்பே. அதுதான்.
குடும்பம் 4 பட்டா நிற்கும், 7ஆ நிற்கும். 2 பெண்கள் வந்து அந்த குடும்பம் அப்படியே கட்டுப்படும். அந்த தாய் கிழவின்னு ஒன்று இருக்கும், பாட்டி பெருசு ஒன்று இருக்கும். அந்த குடும்பத்தில் ஒரு 50 பேர் இருப்பான். பாட்டி, பேரன், பேச்சு, பேரனுக்கு போகிறது, மகனுக்கு போகிறது, அத்தனை பேரையும் அந்த தாய் கிழவியினுடைய அன்பு கயிற்றால் அந்த குடும்பத்தையே கட்டி உட்கார்ந்த எல்லாம் முடிஞ்சு போச்சா. பெரிய சண்டை நடக்கும், பங்காளி சண்டை. பெரிய அருவாளோடு நிற்பான், இந்த பக்கம் 50 பேர், அந்த பக்கம் எனக்கு 3 ஏக்கரா 4 ஏக்கரா வரப்பு சண்டையில் அவ்வளோதான் நிற்பான். ஒரே குடும்பம், ஒரே தாய் வயிறு, ஒரே ரத்தம். கோர்ட்டுக்கு போகிறாங்க வா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்க்குறாங்க வா. ஒரு பெரிய மனுஷியும் ஒரு பெரியவர் வந்தால், 2 பெருசுகள் வந்தால் அத்தனை பேர் போட ஒரு அரை அத்தனை பேருக்கு போங்கடா. யார் வெட்டுவது, யாரை அடிப்பது, உன் ரத்தம்டா இவன் ரத்தம் ஒன்றாக்கிடுவாங்க. பல குருசேத்திர போர்களே ஒன்றுலாம் போயிருக்கு. அதனால் இதில் ஒரு பெரிய அன்புமணியும் ராமதாஸும் 2 பேர், அவர் பாகிஸ்தான், இவர் இந்தியாவில், 2 பேரும் இந்தியர்களே. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சார். ஒருவேளை நாளைக்கு வந்து திரு அன்புமணி தலைமையில் பாமக வந்தாலும் சரி, அவர் மேலே சில இந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல சார்? அது எல்லார் மேலும் இருக்கிற ஊழல், அது அவர் மேலும் இருக்குது. ஊழல் பண்ணாமல் அரசியல் பண்ணவே முடியாதுங்கிறது எழுதப்படாத விதி. அது வந்து பெரிய தாக்கத்தெல்லாம் வேறு எந்த தாக்கத்தையும் ஏற்படும். ஊழல்லாம் கட்சினா ஊழல் இருக்கும், ஊழல்னா கட்சி இருக்கும். இது ரெண்டுமே பின்னி பிணைந்தது. அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த திராவிட இயக்கத்திலிருந்து பயிற்சி எடுத்தவர்களுக்கு. சார், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி யார் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள்? ஏடிபி கூட பேசிட்டாரு, எடப்பாடி கூட சேர்ந்துருவார். அதில் மாற்றமே இல்லை. அப்பா வரலாம் பரவாயில்ல, நீங்கள் வாங்க நம்ம கூட்டணி வச்சுக்கோன்னு பேசியாச்சு. எடப்பாடியும் அன்புமணியும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. சார், நம்ம நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பல்வேறு டாபிக் பற்றி நம்ம நிறையா பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.